எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் சென்னையில் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், ரெசிடென்ஷியலுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு இமிடியேட் அப்ரிசியேஷன் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஆன் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடாக இருக்கட்டும் அண்ட் அவுட் ஆஃப் சென்னையிலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு லோ பட்ஜெட்டில் சென்னையில் நமக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், ஒரு ரெசிடென்ஷியலுக்கு ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இருக்கட்டும், சென்னை சரௌண்டிங்கில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஸோ நமக்கான ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு அசெட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஆன் ரோடாக இருக்கட்டும், ஸோ சுற்றி நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு மத்தியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி ரேரா அப்ரூவலில் அந்த நியூ ப்ராஜெக்ட் லான்ச்மே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நம்ம சேனலில் எப்பவுமே வந்து சொல்கிற மாதிரி தான். ஸோ டேரக்ட் பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் அவங்களுக்கே வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு சென்னையில் உங்களுக்கான ஒரு அசெட்டுமே நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைச்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். சைட்டோட பெரிய ஹைலைட் அண்ட் அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சைட் உள்ள பொறுத்தவரை நமக்கு வந்து 60 ஃபீட் ரோடாக இருக்கட்டும் அண்ட் 40 ஃபீட் ரோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேவர் பிளாக்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லைஃப் நல்லாவே வந்து வரும். ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா சைட் என்ட்ரன்ஸ்லேயே பெரிய காம்பவுண்ட் வாலுமே வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய ஆர்ச்சிமே என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிமே வந்து கொடுத்துருக்காங்க. 24x7 செக்யூரிட்டி சர்வீஸுமே வந்து அவைலபிளாக வந்துருக்கு. அண்ட் சைட் உள்ள வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. அண்ட் பெரிய பார்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வந்து பார்த்தோன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கான இபி லைனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இபி லைன் வருது நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இமீடியட்டாக வந்து பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸ்னே வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதோட சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட் உள்ள நமக்கு வந்து காம்பவுண்ட் வாலுமே வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டி அண்ட் செக்யூர் பர்பஸுக்காக. இங்கே ஆல்ரெடி வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய சென்னையில் ஒரு சொந்த வீடு கனவு வீடான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட்மே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தாலே வந்து தெரியும். இதை தவிர இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சைட் உள்ள வந்து போயிட்டே இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து இங்கே எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரெட் பிரிக்ஸில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெட் பிரிக்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ வீடு அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நிறைய பிரிக்ஸ் வந்து இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்மளோட பழமையான ஒரு பிரிக்ஸான செங்கல்கள் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்கான ஒரு கூலிங்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே வந்து சிறப்பம்சமாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ நிற்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா செய்வேல ஆன் ரோட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னோம்னா ஸோ மெயின் ரோட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ரிசியேஷனுமே வந்து ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைவேல அப்படியே நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஆன் ரோடில் இருக்குது அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக அப்ரிசியேஷனுமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்டல் ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா ஸோ சப்போஸ் வந்து ரெசிடென்ஷியல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சுற்றி வந்து பார்த்தோம்னா வீடுகள்லாம் நிறையவே வந்துருக்கு. ஸோ இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சென்னையில் ஒரு தனி வீடு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து சூட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நிறைய பேர் நீங்கள் வெளிநாட்டில் இருந்துமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவுமே வந்து பார்ப்பீங்க. ஸோ ஆன் ரோடு அப்படிங்கிறனால நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வித்தின் இயர்லேயே வந்து பார்த்தோம்னா நம்மளால் வந்து அவைலபிளாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுமே வந்து வரமே இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் இன்னுமே வந்து வேல்யூ ஆடடாக வந்து சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ சைட் உள்ளே டெவலப் பண்ணியிருக்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். பார்க் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பராக வந்து டெவலப்மே வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளோட சில்ட்ரன்ஸுக்காக இருக்கட்டும் அண்ட் ஏஜ்டு பர்சனுக்காக இருக்கட்டும் ப்ளஸ் நமக்கு எல்லாத்தையுமே வந்து சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குமே வந்து டெவலப்மே வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஸோ உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆன் ரோட்டில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளுமே இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆகிற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன் ரோடில் நல்ல ஒரு இமீடியட் அப்ரிசியேஷன் ஆகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம சைட் எங்கே இருக்குது, ஸோ ஓவராலாக ப்ராஜெக்ட் டீட்டெயிலை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஐம் வெங்கட், எம்பி ப்ராப்பர்ட்டிஸோட சேல்ஸ் ஹெட். எம்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 15 இயர்ஸாக ரெடில்ஸில் தான் நம்மளுடைய கம்பெனி இருக்கு. சரௌண்டிங் பிளேசஸ் தான் நாங்கள் லே அவுட் போட்டுட்டு இருக்கோம். இது மோர் தென் 30 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணிட்டோங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் சாந்தி ராயல் பார்க்கு ஸ்டீம்டு ப்ராஜெக்ட் எங்களுது 25 ஏக்கர்ஸ்ல பண்ணியிருக்கோம். நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எல்லா பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிற பீப்புளும் வாங்கணும் அப்படின்றதுக்காக ரெசிடென்ஷியல் பிளஸ் கமர்ஷியல் இது ரெண்டுமே நாங்கள் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் இந்த ப்ராஜெக்டும் அமைஞ்சிருக்கு. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், ரொம்ப பிரம்மாண்டமாக டெவலப் பண்ணியிருக்கோங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா
காரனடை ரெடில்ஸ்க்கு அடுத்த காரனடையில இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அதுவும் ஆன் ஹைவேல நேஷனல் ஹைவேல அமைஞ்சிருக்குங்க. ஓகே. நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து 25 ஏக்கர் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 டெவலப் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் 350 பிளாட்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு. ஐ மீன் லேஅவுட் போட்டோம். அதுல ஒரு 50% சோல்ட் அவுட். ஃபேஸ் 3ல ஒரு 150 பிளாட் அவைலபிளா இருக்கு. எல்லா சைஸ்லயுமே இருக்கு. 30 ஃபீட் ரோடு, 40 ஃபீட் ரோடு. எங்களோட ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடுமே இருக்கு. நீங்க வைட் ரோட்ஸ் பேவர் பிளாக்ல போடுவாங்க. அதாவது நார்மலா பிளாக் டாப் ரோடு போடுவாங்க, நீங்க பேவர் பிளாக். ஆமா, பிளாக் டாப் ரோடு போட்டா என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 இயர்ல அதோட குவாலிட்டிக்கு கம்மியாயிடும், டேமேஜஸ் ஆயிடும். ஆமா, இதெல்லாம் தாராளமா ஒரு 15 to 20 இயர்ஸ் நல்லா குவாலிட்டி லைஃப் வரும். எஸ், சூப்பர். இப்போ நமக்கு வந்து சைட்ல நாங்க வீடும் கட்டிட்டு இருக்கோம், நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுக்கு பிளாட் வேணா பிளாட் வாங்கிக்கோங்க, வீடு வேணா நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோங்க. லே அவுட்ல பார்த்தோம் அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே ரெசிடென்ஷியல் பிளாட் இருக்கு. பிளஸ் என்ட்ரன்ஸ்ல கமர்ஷியல் பிளாட் இருக்கு. ஒவ்வொரு பிளாட்டுமே 6000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. இப்போ கமர்ஷியல் பிளாட்ல நீங்க வந்து காஃபி ஷாப் வைக்கலாம், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் என்ன வேணா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதுவுமே அவைலபிளா இருக்கு. பிளஸ் எங்களுக்கு வந்து வீடு தான் கட்டணும் இல்ல இன்வெஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இந்த தாராளமா பிளாட் வாங்கி நீங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 உடைய பிரைசிங் பார்த்தோம் அப்படின்னா 2300 ரூபாய் 2500 சோல்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஃபேஸ் 3 ப்ரீ லான்ச்சிங் லெவல்ல இருக்கு. அதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1999. ஓஹோ, இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஃபேஸ் 3ங்கறனால நமக்கு இந்த ரேட். ஆனா ஆல்ரெடி நீங்க 2-3 வரை சேல் பண்ணிருக்கோம். ஓஹோ, ஓகே. இப்போ ஃபேஸ் 1 and 2க்குமே 3க்குமே பெரிய டிஸ்டன்ஸ் இல்லைங்க. எல்லாம் பக்கத்துல தான் இருக்கு. அது நார்மலா இங்க 1 2 3 அப்படியே நம்ம ஜாயிண்டா தான் அப்படியே தான் போகும். ஓகே சார். ஒரே காம்பவுண்ட் குள்ளற கேட்டட் கம்யூனிட்டி குள்ளற தான் 3 ஃபேஸுமே அவைலபிளா இருக்குங்க. 1999ன்றது ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் பிரைஸ். ஓகே, ஓகே. இப்போ ஜனபஜித்ரம் ஜங்ஷன்ல வேற ஒரு கம்பெனி லேஅவுட் போட்டுருக்காங்க. 3800 rupees 4000 rupees வரைக்குமே விக்கிறாங்க. அது கல்கட்டா ஹைவேல. நம்ம இருக்குது திருப்பதி நேஷனல் ஹைவேல. அதுக்கும் இதுக்குமே பார்த்தோம்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கார்ல இல்ல பைக்ல போனீங்கன்னா 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. ஓகே. நம்ம வந்து அந்த பிரைஸ் ரேஞ்சில தரோம். ஐ மீன் நீங்க அதான் பாதிக்கு பாதி வந்து நமக்கு ஆஃப் தி ரேட் 38 போகுதுங்கறீங்க. இங்க 1999 நமக்கு ஃப்ரீ லான்ச்சிங் ஆஃபர். ஆமா, சரிங்க சார். இது இப்போ எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த ஆஃபர் வந்து அவைல வந்து பண்ணிக்கலாம் சார்? நாங்க லான்ச் பண்ற வரைக்கும் தான். ஓகே. லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே. பட் இப்போதைக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். சோ ஐ மீன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வரோம்னா நம்ம கேட்கக்கூடிய ஃபேசிங்கா இருக்கும். ஃபேசிங் எடுத்துக்கலாம், சைஸ் எடுத்துக்கலாம், பிளஸ் இந்த ஆஃபர் பிரைஸும் அவைல் பண்ணிக்கலாம். எஸ். சோ நம்ம ப்ராஜெக்ட்டோட பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா ரெடில்ஸ் வரைக்குமே மெட்ரோ ஸ்டேஷன் ப்ரொபோசல் இருக்குங்க. இப்போ மாதவரம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த லான்ச் வந்து ரெடில்ஸ் வரைக்குமே வரும். மாதவரம் டு ரெடில்ஸ். ரெடில்ஸ் டோல்கேட் வரைக்குமே உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வருது. நம்ம சைட்ல இருந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ் தாங்க. 5 நிமிஷத்துல இங்க வர மாதிரி தான். ஆமா, ரெடில்ஸ் டோல்கேட் வரைக்குமே மெட்ரோ ஸ்டேஷன் வருதுங்க. சூப்பர்ங்க. ஓகே, ஓகே. நம்மளோட சைட்லுக்கு நியர்பை ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் டிரைவ்ல வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ், யூனிவர்சிட்டி, ஹாஸ்பிட்டல். இப்போ நமக்கு வந்து வீடு கட்டிட்டோம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டலே ஜஸ்ட் 1 மினிட் டிரைவ் தாங்க. ஜெயின் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஸ்கூல்ஸ் இது எல்லாமே வந்து பக்கத்துலயே இருக்கு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் டிரைவ். ஒரு 5 நிமிஷம் டிரைவ் பண்ணா பஞ்சட்டி வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க. அதுல 4 ஸ்கூல் இருக்கு. வேலம்மாள் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, பிளஸ் உங்களுக்கு வந்து வேலம்மாள் டெக்னாலஜின்னு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிரைவ் தான் உங்களுக்கு. ஆமா, ஏன்னா நம்ம திருவள்ளூர் டு நமக்கு அதான் ரெடில்ஸ் இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு. போதாதுக்கு ரெடில்ஸ் டோல்கேட்லயே உங்களுக்கு வெங்கடேஸ்வரா காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பாத்திருப்பீங்க. அது இங்க இருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிரைவ் தான். ஓகே. சோ இது எல்லாமே அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான சைட். நீங்க வீடு கட்டிட்டு உடனே குடி வரலாம். ஏன்னா பக்கத்துலயே ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ்ல உங்களுக்கு ஹீரானந்தானி இண்டஸ்ட்ரியல் பார்க்குமே இருக்கு. நிறைய கம்பெனி சரௌண்டடா இருக்கு. போதாதைக்கு நம்ம சைட்ல இருந்து நடந்து போனாலே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஆன் ரோட் சைட் இல்லீங்களா? நீங்க சொல்லுங்க, ஒரு வீடு வாங்கினா ஆன் ரோட் பாப்பீங்க, கார்னர் பிளாட்ஸ் பாப்பீங்க, ஒரு 30-40 ஃபீட் ரோடு தான் வாங்கலாம்னு நினைப்பீங்க. இது எல்லாமே அமைஞ்சிருக்குல்ல. பக்கத்துல வீடு இருக்கான்னு பாப்போம், ஹாஸ்பிட்டல் பாப்போம், ஸ்கூல்ஸ் இருக்கான்னு பாப்போம். மெயினா வந்து பார்த்தா அதான் நீங்க சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாப், சைட் உள்ள வந்துட்டோம்னா நமக்கு தேவையான நமக்கு அதான் ஸ்ட்ரீட் லைட்டா இருக்கட்டும், நமக்கு ரோடு, பார்க் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுதான் பேசிக்கா நமக்கு ரெக்யர்மெண்ட். ஸோ அது எல்லாமே ஃபில்ஃபில்டா இருக்கு. நாம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா தச்சூர்கூட் ரோட் பக்கத்துல பெரிஃபரல் ரிங் ரோட் கிராஸ் ஆகுதுங்க. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த பெரிஃபரல் ரிங் ரோட பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்போ பிரிட்ஜ் ஒர்க் ஆல்மோஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்குங்க. நம்ம சைட்ல இருந்து நியர்பை உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு, பெரிஃபரல் ரிங் ரோட் 10 வழி சாலையும் இருக்குங்க.
லோன் பற்றி அதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும்? இப்போ நமக்கு வந்து 80% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்றோங்க. ஏபிஎஃப்ஏ நிறைய பேங்க் லோன்ஸ் நம்ம வந்து ஏபிஎஃப் அப்ரூவ்ட் ஃபண்டிங் வாங்கி வச்சிருக்கோம். நீங்க வந்து 20% உங்களோட ஃபண்டிங் இருந்தா போதும், 80% பேங்க் லோன் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஓகே ஓகே. எஸ். ஸோ அப்படிங்கும்போது ஒரு நியர்லி ஒரு 3 to 4 lakhs உங்களுடைய கான்ட்ரிபியூஷனா இருக்கும். இப்போ ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 3 to 4 lakhs இருக்கும். டவுன் பேமெண்ட் அவ்வளோ, ரிமைனிங் நம்ம லோன் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தோம். ஆமா சார். சூப்பர். ஓகே. இப்போ கம்பெனி சைடில் ஃப்ரீ சர்வீஸ் அந்த மாதிரி ஆர்கனைசிங் தாராளமாங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து நேராக சைட் விசிட் கூட்டிகிட்டு வந்து திருப்பி வீட்லேயே ட்ராப் பண்ணிடுவோம். ஓகே. ஸ்க்ரீனில் தெரிய டேரக்ட் நம்பருக்கே கால் பண்ணுங்க. டேரக்ட் சேல்ஸு கம்பெனியோடைய நம்பர் தான் அது. ஓகே. ஸோ நானும் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி வெரி குட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட்டர் இல்லை ப்ரோக்கரேஜஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஸோ டேரக்ட் பில்டர் தான் சார், வெங்கட் சார் வந்து மீட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைட் வந்து ப்ரீ லான்ச்சிங்கில் வந்து இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரமோ, ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபேஸிங்காக இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச மாதிரி சைஸஸில் இங்கே வந்து ப்ராஜெக்ட்டுமே வந்து அவைலமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் சார்ட்ட பர்சனலாகவே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக, ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் ப்ளாட்ஸாக இருக்கட்டும், ஸோ நல்ல ஒரு நியர்பையில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் ஆஃபர்லுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ சார். சண்முகம் சார், ரொம்ப நன்றி. சைட் வந்து சரி. ஆமாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணலாம் சார். கஸ்டமர்ஸ் நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க டைரக்டாவும் சைட் விசிட் வரலாம். நம்மளோட ஸ்டாஃப்ஸ் இங்க இருப்பாங்க. இல்ல நாங்க எதிர்பார்த்து இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.